தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசணும். சார் வணக்கம் சார். ராமதாஸ் அவர்களின் பேட்டியை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாமகவில் என்ன தான் சார் போயிட்டுருக்கு இப்போது? அது எல்லா சேனலும் அதே தான். இன்றைக்கி அதுதான் பெரிய டாப்பிக்கு. அவங்க ரொம்ப நாளாக விளம்பரத்தில் இல்லை, அவங்க பேரே இல்லை. ஒரு அரசியல் சக்தியாக இருக்காங்களா இல்லையாங்கிற அளவுக்கு அவங்க இன்சிக்னிஃபிகண்ட்டாக காணாமையே போயிட்டாங்க. அதுதான் உண்மை. திரும்பி தேர்தல் இன்னும் ஒரு 6 மாதத்தில் வரப்போகுது. நம்ம இருக்கணுங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துருக்குது. அதுக்காக அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அந்த நாடகத்தில் ஸ்கிரிப்டே இல்லாத சில சீன்ஸெல்லாம் நடிக்க போய் அவங்க கைவிட்டு போயிடுச்சு. அப்படிங்க இன்றைக்கி கைவிட்டு கைமீறி போச்சு. தலையில் மண்ணவாரி போட்டுட்ட மாதிரி மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஒரு விளம்பரத்துக்காக தான் இருக்கிறத காட்டி அரசியல் பேரம் பேசுறதுக்காக உருவாக்கின ஒரு நாடகம் எதிர்மறையாக மாறிப்போன ஒரு சோகத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி அப்பாவும் பையனுமே சண்டை போட்டுக்கிறதே தொண்டர்கள் மத்தியில் எதுவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாங்க. அதாவது அது உருவாகிடுச்சு. நீங்கள் சொன்ன அவங்க ஏற்கனவே அவங்களுடைய தலைமை பதவிக்கு கேள்விகள் நிறையா வந்துருச்சு. அவங்க கட்சி ஆரம்பித்த போது தீரன் தான் அந்த கட்சி ஆரம்பித்தார். அது பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதில் கஷ்ட கூட்டாளியாக வந்து சேர்ந்தவர் ராமதாஸ். அதுக்கு பிறகு அவர் பெரிய கட்சியாக பெரிய தலைவராக உருவாக்கினார். நல்லா பண்ணார். ஆரம்பத்தில் பாமகங்கிறது இப்போ தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிற கட்சியாக இருந்தது. அவங்க யார் கூட சேர்றாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கங்கிற அளவுக்கு தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த இயக்கமாக அவங்க இருந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அவங்க ஆல்சோ தேர் இஸ் ஒன் மோர் பார்ட்டி ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி பாமக ஒரு அரசியல் கட்சியாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக நம்ம அவங்கள பற்றி கேள்விப்படவே இல்லையா. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அவங்கள பற்றி யாருக்கும் என்னன்னே தெரியாது. அதனால தான் பார்த்தாங்க இப்போ தேர்தல் வர்ற நேரத்தில் நம்ம இருக்கிறத காட்டிக்கலன்னா யாருமே நம்மளை கூட்டணி கூப்பிட விட்டால் நம்ம கதி என்ன அவங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை ஆரம்பித்தாங்க. உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக போனதில் ஸ்கிரிப்டில் இல்லாத பல காட்சிகளை உள்ளே விட்டு மாட்டிக்கிட்டாங்க. அன்புமணியை நான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து தான் பெரிய பிழை அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாருங்க ஐயா. அது தேவையில்லாத டைலாக். கூட்டிகிட்டு வந்துட்டா அவர் இப்படி செய்வார். நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க? அன்றைக்கி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது அதனால தான் ஆரம்பித்தார். அன்புமணி அரசியல்லையே இல்லை. மந்திரியாக நியமிக்கும் போது தான் நமக்கு தெரியுது 2 பேருக்கு மந்திரி பதவி டெல்லியில் அப்படின்றாங்க. பார்த்தா ஒரு ஆள் போடுறாங்க, இன்னொரு ஆள் பார்த்தாக்க அன்புமணி நிற்கிறார் சூட்டு கோட்டோட. எப்படி வேணும் யாருக்குமே தெரியல. அப்புறம் தான் கலைஞர் சொல்கிறாரு என் மகனுக்கு அப்படியே மந்திரி பதவி வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கூட்டணியில் இருக்கிறதா அந்த கலைஞருடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் மகனுக்கு கட்சியில் தேர்தலில் நிற்காமல் கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணி மந்திரியாக அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதியாக மாறுறாரு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் அரசியல்வாதியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மந்திரியாக இருப்பாங்க. இவர் ஒருத்தர் தான் மந்திரியாக இருந்ததுக்கு பிறகு அரசியல்வாதியாக மாறுறாரு. ரிவர்ஸ். பதவி வந்த பிறகு தான் அவர் யாருன்னே தெரியும். இப்போ ஸ்டாலின் இருக்கார், கட்சியில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். இளைஞரணி அது இதுன்னு இருந்து அப்புறம் எம்எல்ஏ ஆனால் அப்புறம் மந்திரியாக. உதயநிதி இருக்கார், கட்சியில் வந்தார், சேர்ந்தார், அவர் தேர்தலில் நின்னார், ஜெயிச்சார், அப்புறம் மந்திரியானார். தேர்தலில் எதிரிமே நிற்கல, கட்சியில் உறுப்பினராக கூட தெரியாது, அன்புமணின்னு ஒரு ஆளே தெரியாது. மந்திரி பதவி யாருன்னு பார்த்தா ராமதாஸோட சன்னு சார் அப்படின்றார் மந்திரி. அப்புறம் தான் அரசியலுக்கு வர்றார். இங்கே ரிவர்ஸ் வரும். அதுதான் அந்த இதை தான் நீங்கள் அந்த தப்பை பண்ணிவிட்டு போய் காலில் கேள்வி கொடுத்து மந்திரியை கூப்பிட்டு வட்டி. இன்றைக்கி அதை நீங்கள் சொல்லலாமா? நான் அரசியல்வாதி இல்லை, நான் அரசியல் கட்சி நடத்தலை. ஆனால் என்னென்னா என்ன மாதிரி ஒரு டாக்டர் இதெல்லாம் வெளியில் பேசி மகனுக்கு விரோதங்கிறது உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு வயசாகி போச்சு. சிந்தனா சக்தி சென்னையில் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். வயசான காலத்தில் வரக்கூடிய மறதிகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. அது ஒரு மருத்துவருங்கிற முறை நம்ம அதை சொல்லக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. பட்டு அரசியலில் இருக்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் யோசிங்க. உங்கள் சிந்தனைகள் சரியாக இருந்தால் கூட உங்கள் உடல் ஒத்துழைக்காது. வயசாகி போச்சு. நீங்கள் ஒதுங்கி இருந்து ஓய்வு பெற வேண்டிய நேரம் ஆலோசகராக நீங்கள் இருக்கலாம். அரசாங்கத்தில் என்ன சொல்கிறான், 58 வயசான ரிட்டையர் ஆக போன்றான். ஏன்னா மனச்சளவில் நீ சரியாக இருந்தால் கூட உடம்பு ஒத்துழைக்காது, ரெஸ்ட் எடுப்பாங்கிறான். நம்மளை ரிட்டையர் ஆகி பென்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்படி போயிடுறோம். கவர்மெண்ட்டே வேண்டான்னும் போது நீங்கள் அரசியல் கட்சியில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யோசிக்கணும். உங்கள் மகனும் வளர்ந்துக்கிட்டே வர்றார். அவர் ஒரு தலைவர் ஆக்கிட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமல
அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும்போது சின்ன ஐயான்னு அவரை ஏற்றுக்கிட்டு இப்போ ஐயானை விட்டுட்டு நீங்கள் வர வேண்டியது தானே அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அவர் கேட்காம நான் சொல்கிறேன். முந்திரி கோட்டைத்தனம் தான், தேவையில்லை, யோசிக்கணும், அவ்வளோதான் அவர் சொல்லணும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து அன்புமணி வந்து நீங்கள் ஒதுக்கிங்க நான் கட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி பாமகவில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா பையனுக்குள்ள சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிரு ஆண்டுகளுக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது, அதிகமாக இந்த நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது எதனால் இந்த மாதிரி போயிட்டுருக்கு? அதான் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எங்கேயும் என்ன ஆகுதுங்கிறது தான், வேறு ஒன்று. அந்த அதிகாரத்தில் பயன்படுத்திக்கிட்டு அவர் பின்னாடி தினம் காலையில் வந்து 100 பேர் வந்து பார்த்து உட்காந்துட்டு தலைவரே எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அத்தனை பேர் அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது மந்திரி பதவியில் இருக்கும்போது தான் எங்கள் அண்ணனோட இருந்திருக்கிறேன். அவர் மந்திரியாக இருக்கும்போது காரில் அவரோட பல சமயங்களில் நான் காரில் போவேன். இன்னும் அவரோட வீட்லேயே இருந்தேன், ஒன்றாவே இருந்தோம். அவர் போகிற சில கூட்டங்களுக்கு என்னையும் கூப்பிட்டு போயிடுவார், சில விஷயங்களுக்காக கூப்பிட்டு போவார். பின்னாடி அவருக்கு கிடைக்கிற மரியாதைக்கு மேலே எனக்கு மரியாதை கிடைக்கும். அது வந்து ஐயா வாங்க, பதவி போச்சு, எமர்ஜென்சியில் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, நான் போய் இறங்குறப்ப என்ன கண்டா எல்லாம் ஓடுறான். அடப்பாவிங்களா, என்ன ஒன்றுமே புரியல. ஒரு வாரம் ஆச்சு எனக்கு சரியாக செட்டில் ஆகிறது. எனக்கே அந்த கதின்னா தினசரி 100 பேர் 200 பேர் வந்து நின்று ஐயானு மாலை போடுறது, காலில் விழுவுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி தாங்க முடியும்? அதில் தொடர்ந்து இருக்கணுங்கிறது. என்னையே எடுத்துக்கல, இத்தனை பேர் வர்றீங்க, ஒரு சமயத்தில் இடம் இவ்வளோ உயிர் எடுக்கிறாங்களே ஒரு ஃபீலிங் இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் யாருமே வராமல் போனாக்கா அன்றைக்கி கை காலெலாம் உடுந்து போன மாதிரி இருக்குது. எனக்கே அந்த மாதிரி இருக்குதுன்னா அரசியல்வாதிக்கு எப்படி இருக்கும்? அதனால் அதனால தான் இந்த சினிமாவில் இருக்கணும், அரசியலில் இருக்கணும், எப்படியாவது லைம் லைட்டில் இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி செய்திகளில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை தான் இப்போ. அதுக்காக தான் தேர்தல் 6 மாதத்தில் வரும்போது நம்ம வந்து கூட்டணிக்கு பேரம் பேசுறதுக்கு நம்முடைய கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக போட்ட நாடகம் தப்பாக போயிடுச்சு. இன்றைக்கி பிளவை நோக்கி போகிற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவர் பையனே வந்து கட்சி அவருக்கு அப்புறம் எடுத்து நடத்தணுன்றதுக்காக தானே அவர் உள்ள கூட்டின்னு வந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரும் அதை தானே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்க 2 பேருக்குள்ள என்ன சொன்னீங்க? எனக்கு அப்புறம் அந்த அப்புறம் மட்டும் இன்னும் அதுக்குள்ளார என்ன வழி அனுப்புறேங்கிறது தான் பிரச்சனை. ஓகே. இப்போது ஸ்டாலின் வந்து மேயராக மாறினவரும் கலைஞரும் ஸ்டாலினும் கோபாலபுரத்தில் தான் இருந்தாங்க. அவர் எம்எல்ஏ ஆகி மேயர் ஆன உடனே மேயரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், கலைஞரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். யாரை பார்க்க வந்தாங்கிறது இருக்க பெரிய கன்ஃபியூஷன் வந்து தான் ஸ்டாலின் வந்து தனியாக போனார். ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கக்கூடாது, தனியாக போயிட்டார். அது மாதிரி தான் பையன் வளர்ந்துட்டதுக்கு பிறகு அவரை தனியாக வச்சுருங்க. அவரை பார்க்குறதுக்கு போகிறவங்க அவர்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துட்டு இது பண்ணிங்க. சில பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆலோசகராக மாறிங்க. அப்படி தான் நம்ம போயாகும். ஒரு எல்லாத்துக்கும் அது நடக்கிறது தான். நான் கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வயசானதுக்கு பிறகு நான் வந்து அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு நான் அட்வைசராக போட்டாங்க. இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி ஹெச்ஓடியாக இருக்கவங்க தான் வந்து பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ எல்லோரும் அவங்க மரியாதை கூட அது நடக்காது. என்கிட்ட சில பொறுப்புகள் இருக்கணும், சில அதிகாரங்கள் இருந்தால் தான் எனக்கு மரியாதை இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மார்க் போடுறோம், இன்டர்னல் மார்க் போடுறோம், அது நான் போடுவேன்னாக்கா எல்லோரும் வந்து சார் குட் மார்னிங்கம்மா, அது அதிகாரி எல்லாம் நினச்சா நான் ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வேஸ்ட் பண்ணுறேன்னு போயிடுவேன். அது எல்லாத்துக்குமே நடக்கும். அது தான் அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நடந்துக்கிட்டு. சில அதிகாரிகள் நம்ம கையில் இருந்தால் நமக்கு மரியாதை இருக்கும், இல்லாட்டி மரியாதை போயிடுங்கிற பயத்தில் தான் அப்பா அம்மான்னு அடிச்சுக்கிறாங்க. அதை அடிச்சுக்கிறது இந்த இங்கிலீஷில் சொல்கிறதால டர்ட்டி லினன் இஸ் வாஷ்ட் இன் பப்ளிக். அடுக்கான கந்தையை வந்து நடுத்தருவில் போட்டு கசக்கிறதால எல்லா அழுக்குகளும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இதிலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய கஷ்டம். இவங்க போட்டிருக்கிற சண்டையினால எதிர்மறையான விளைவுகள் வந்துருச்சு. இவங்களை வச்சுட்டு மாறிடிக்க அப்பா தலைவராக மகன் தலைவராக எப்படி பழனிசாமி காணாமல் போனாரோ அதே தான். இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி கிட்ட சொல்கிறாரு, நான் அதிமுக கிட்ட பேசிட்டேன், நம்ம அதிமுக கிட்ட கூட்டணி போகலான்ட்டு. ஆனால் அன்புமணி வந்து பாஜக கூட தான் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அதில் என்ன அவருக்கு அப்படி ஒரு அனுபவம்? அது அவங்களுக்கு தான் தெரியும். பாஜகவுக்கு ஏன் போகணுங்கிறதுக்கு இப்போ அன்புமணி சில காரணங்கள் வச்சுருவாரு. அப்போ அதிமுக கிட்ட போகணுங்கிறதுக்கு இவர் காரணம் வச்சுருப்பாரு. இவங்களுக்குள்ளார பேசி தீர்த்துக்கலாம்ல. இது இன்னும் சொல்லப்போனால் இவங்க 2 பேர் மாத்திரம் அடிச்சுக்கிறாங்க. கட்சியில் பொதுக்குழு இல்லையா, செயற்குழு இல்லையா, நிர்வாகிகள் இல்லையா, எல்லாத்தையும் உட்கார வச்சு பொதுவாக கேட்க வேண்டியது தானே. ஆக அங்கே சர்வாதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம அவனு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ தொண்டர்கள் கேட்கணுங்கிற அளவுக்கு அங்கே சர்வாதிகாரம் இருக்குது. அங்கே அது ஒரு அரசியல் கட்சியே இல்லை,
குடும்ப கட்சி அப்பனும் மகனும் என்ன சொல்கிறாங்களோ அந்த வன்னிய மக்கள் கேட்கணுங்கிற மாதிரி அப்பாவும் மகனும் பிஹேவ் பண்ணுறாங்க. நீயா அதை பொதுக்குழுவிலையோ செயற்குழுவிலையோ விட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுறாங்க. யார் கூட அவங்க தான் களத்தில் இருக்கவங்க, அவங்க சொல்ல போகிறாங்க. ஆக அங்கே ஜனநாயகம் இல்லை. அப்பனும் மகனும் சர்வாதிகாரின்ட்டு நான் சொல்கிறத வன்னிய மக்கள் கேட்கணுங்கிறாங்க. வன்னிய மக்கள் கேட்பாங்களாங்கிறது இப்போ கேள்வி. இவங்க இன்னும் வன்னிய மக்களுக்கு தலைவர்களாக இருக்காங்கிறது அடுத்த கேள்வி. அன்புமணி வந்து ராமதாஸ் கிட்ட போனால் பாஜக கூட்டணி தான் போகணும், இல்லைன்னா நீங்களே என் தலையில கொல்லி வைங்க அப்படின்ற அந்த அளவுக்கு பாஜக அதான் சொல்கிறேங்க. என்ன இது இவங்க 2 பேர் எப்படி முடிவு எடுக்கலாம்? உங்கள் கட்சியில் நிர்வாகிகள் இல்லை, பொருளாளர் இல்லை, பொதுச் செயலாளர் இல்லை, செயற்குழு உறுப்பினர்கள் இல்லை, பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்ககிட்ட நீங்கள் நீங்கள் சொல்லணும் இது மாதிரி நினைக்கிறோன்னு. அவங்கள சொல்லணும். ஆமாம் நீ ரைட்டு அதில் இது பண்ணிங்கன்னா யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் சேர வேண்டி தானே. அப்படி தானே ஒரு ஜனநாயக முறைப்படிங்கிற ஒரு கட்சி இருக்க முடியும். அதனால தானே உங்களுக்கு இன்றைக்கி வந்து இருந்த தேர்தல் அங்கீகாரம் ஏன் போச்சு? அங்கே ஜனநாயகம் இல்லை, செயற்குழு இல்லை, பொதுக்குழு இல்லை. நீங்கள் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகளை வந்து கட்சிக்கு இது பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்க முடியாது தானே உங்கள் அங்கீகாரம் போச்சு. வன்னிய இன மக்களை வந்து உங்களுடைய பிடிக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள பயன்படுத்துறீங்கிற குற்றச்சாட்டு உண்மை எங்கே ஆகிப்போச்சு. இல்லை பாஜக அன்புமணிக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்குறாங்க? யாருக்குங்க தெரியும்? பாஜக கிட்ட இருக்க பெரிய ஆயுதம் வந்து அமலாக்கத்துறை. அதை வச்சு தான் பல கட்சிகளை அவங்க வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய உதாரணம் பழனிசாமி, விஜய், எல்லாம் பெரிய உதாரணங்கள். அமலாக்கத்துறைக்கு அவங்க கையில் இருக்கிறவங்கள யாரும் எதிர்த்து இது பண்ண முடியாது. நீங்களும் நானும் நம்ம மாதிரி அன்றாட காட்சிக்கு தான் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா அமலாக்கத்துறை நம்மக்கிட்ட வராது. ஏன்னா அவங்க தான் காசு போட்டு போகணும். அந்த மாதிரி ஆட்கள் அவங்க பெரிய இடத்தையெல்லாம் பிடிப்பாங்க. அதனால் அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்கிறவங்களாம் பாஜக முறைக்கிறது அவ்வளோ சரியாக வராது. இப்போ ஒரு பர்சனல் அட்டாக் வச்சு பண்ணுற மாதிரி அம்மாவை அடிப்பார், போய் பேசுவார், ஒரு தலைமை பண்பு இல்லை, அந்த அளவுக்குலாம் போய் பேசுகிறாருங்கய்யா. இப்போ நீங்கள் இதை கேட்குறது வந்து 5வது ஆள். அவர் ஒரு தடவை தான் அவங்க அம்மா அடித்தார். இதை ராம்தாஸ் பப்ளிக்கில் பேசி ஒவ்வொரு சேனல்லையும் பேசி இது ஒரு லட்சக்கணக்கான பேர் இப்போ அதை பார்த்துருக்காங்க. யாரை கவலைப்படுத்துறீங்க? உங்கள் குடும்பத்தை கவலைப்படுத்துறீங்க. அரசியலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக குடும்பத்தை காட்டி கொடுக்குறேன்னு ஒரு பெரிய மனுஷனாங்கிறது தான் என் கேள்வி. ஏதோ இதோட நிறுத்திக்கிட்டாருன்னு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இன்னும் கேவலமாக எங்கேயா போய்ட்டு வரோங்கிற பயமாக வேறு. ஒரு டாக்டர் இப்படி பேசலாமாங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசலாம், அது வேறு. அது மாதிரி தான் பழனிசாமி சொன்னார். ராஜா என் தாயை பற்றி தவறாக பேசினார், மீட்டிங் பேசினார். அவர் ஒரு தடவை தான் சொன்னார், தப்பான வழியில் போகிறது வரணும் ஒரு தடவை தான் ராஜா சொன்னார். இவர் மேடைக்கு மேடை பேசினார். அது என்ன கேட்டாங்க. அவர் ஒரு தடவை தான் சொன்னார், மேடைக்கு மேடை எங்கள் அம்மா தப்பாக பிறந்தாங்க, எங்கள் அம்மா என்ன தப்பாக பெற்றாங்கன்னு சொல்கிறாரு. மேடைக்கு மேடை பப்ளிசிட்டி கொடுங்க. ஒரு அரசியலுக்காக ஒரு தாயை கேவலப்படுறது தேவையான்னு கேட்டேன். அதே தான் இப்போ ராம்தாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அடிச்சிருந்தா கூட ஒரு தடவை தான் அடித்தார். நீங்கள் நம்ம மேடைக்கு மேடை நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இதை ஒரு 1000 பேர் பார்க்க மாட்டாங்க. அந்த 1000 பேருக்கு செய்தி போய் சேருது. ஆமாம் அவங்க வீட்டில் அடிச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ கேவலமான அரசியலுக்காக இவ்வளோ கீழே இறங்குறதாங்க. படிக்காத பழனிசாமி செய்கிறாருன்னா அவர் என்ன படித்தாரு என்னன்னு தெரியாது நமக்கு. நீ ஒரு டாக்டர், ஒரு நோயாளிகள் வரும்போது அந்த நோயாளிக்கு எப்படி ஆறுதலை கொடுக்கலாம், எப்படி அவனை குணப்படுத்தலாம், பேசி எப்படி குணப்படுத்தலாம், மருந்து கொடுத்து எப்படி குணப்படுத்தலாம், நோயையும் சேர்த்து மனசையும் குணப்படுத்தணும் ஒரு டாக்டர். நீ இப்படி பேசலாமா? எவ்வளோ கேவலம். ஒரு அரசியலுக்காக இது தேவையா உனக்கு? எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல். அண்ணாமலை பேசலாங்க, எந்த வகையான பொறுப்பும் இல்லாத மனிதர். ஊருக்கு ஒரு பேச்சு பேசுகிறாள், அவரெல்லாம் யாரும் பொருட்டாகவே எடுக்கல. நீ ஒரு டாக்டர், சீனியர் டாக்டர், பிரபலமான டாக்டர், உனக்கு அந்த அரசியல் தேவையாங்கிறத என் கேள்வி. ஏன்னா நான் ஒரு டாக்டர். சில சமயங்களில் நான் சிலது பேசும்போது ஒரு டாக்டர் இப்படி பேச அறிவில்லையான்னு கேட்டேன். உணர்ந்தேன் நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, அதையெல்லாம் மீறிடும். அவரும் ஒரு டாக்டர், மகனும் ஒரு டாக்டர். கேவலமான நிலைமை கொண்டு போட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்க தாய், பெற்ற தாய். அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு அரசியலுக்காக இது தேவையா அவங்களுக்கு? எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல். அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். தான் நான் தான் சொல்கிறேங்களே, அரசியல் செல்வாக்கை திரும்ப பெறுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ட்ராமாவில் ஸ்கிரிப்டை தாண்டி இவங்க போட்ட சில சீன்ஸு இவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அரசியலுக்கு அழைத்து வந்த அவரோட மகனோட அரசியல் எதிர்காலத்தை அவரே இப்போ கேள்விக்குறியாக்குற மாதிரிலாங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அதை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்னன்னா, எந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ராம்தாஸுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. ஏற்கனவே அவர் நடத்தின பல கூட்டங்களுக்கு நிறைய பேர் வரவே இல்லை. அவருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டே வர்றதை தான் நம்ம பார்க்குறோம். கூடி சீக்கிரம் அவரை வந்து வீட்டுக்குள்ளார கொண்டு போய் ஓரமாக உட்கார வச்சு போயிடுவாங்க. சில அன்புமணியை எடுத்துக்குவாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இளைஞர்கள் பின்னாடி தான் அங்கே போவாங்க. அன்புமணி அவர்களும் கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியல. அவரும்
நீங்க பண்றது பண்ணுங்க, நான் பண்றதுல தான் அதான் நான் தான் சொல்கிறேன். அளவுக்கு ஸ்கிரிப்டில் இல்லாத சீன்ஸை நடிக்க போய் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க, முடிக்க தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியல, விட மாட்டேன்னு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலப்பட்டு தான் போவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. இதை இந்த இடத்துல நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது. பொதுவான முறையில் நம்ம பார்த்து சொல்கிறோம். நம்ம அந்த ஜாதியை சேர்ந்தவங்க இல்லை. அந்த என் ஜாதி இல்லாத நீ ஏன்டா பேசுகிறான்னு கூட கேட்கலாம். அதனால் நம்ம அந்த ஜாதியை சேர்ந்தவங்க. நான் பேசுகிறது நீயும் டாக்டர், அவரும் டாக்டர், நானும் டாக்டர், அந்த முறையில் நான் சொல்கிறேன். இல்லாட்டி பண்ண நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க கட்சி அவங்க க்ளீனாக சொல்லியிருக்காங்க. மாவட்டபுரத்தில் கொண்ட கூட்டத்துக்கு வன்னிய சொந்தங்களே வாருங்கள்னாங்க. அதனால் அவங்க வன்னியர்களுக்காக இருக்கும். அவங்க கட்சிக்குள்ளார என்ன நடந்தாங்கன்னா அவங்க ஜாதிக்குள்ளே என்ன நடந்தால் நமக்கு அப்படின்னு நம்ம போயிடலாம். ஆனால் இது ஒரு டாக்டருங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். இப்போ வன்னிய சமூக மக்கள் யாரை சார் ஆதரிப்பாங்க? ராமதாஸ் அவர்களையா இல்லை அன்புமணி அவர்களையா? வன்னிய சமூகங்கள் ஒரு காலத்தில் இவங்க பின்னாடி இருந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற சிவி சண்முகம், கேபி முனுசாமி எல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு பெரும்பாலான வன்னியர்கள் போயிட்டாங்க. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிற துரைமுருகன் அவர் ஒரு வன்னியர், அவர் பின்னாடி பெரும்பாலானவர்கள் போயிட்டாங்க. சக்தி வாய்ந்த கட்சிகளில் இருக்க வன்னியர்கள் பின்னாடி போவாங்களா? அரசியலை விட்டு காணாமல் போயிட்டாங்க. இவங்க பின்னாடி யார் வருவா? அதனால தான் இவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. வன்னிய சொந்தங்களேன்னு போட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி கதை சொல்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. ஈவென்ட் மேனேஜர் விட்டாங்க, இதோட பெரிய கூட்டத்தை சேர்த்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டெல்லாம் இன்றைக்கி பேசுகிற அர்த்தம். அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது உங்களை மாதிரி ஆளு கேட்டாங்க, இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்குது. நாங்கள் அந்த கூட்டம் விக்கிரவாண்டி எலெக்ஷனில் எங்கே போச்சுன்னு கேட்டேன். தோற்று போயிட்டாங்களே. அதில் பாதி பேர், ஒரு 10 பேர் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கலாம். கூட்டத்தை கட்டி என்ன பிரயோஜனம்? ராமதாஸ் அவர்களை எதிர்த்து அன்புமணியால் அரசியல் பண்ண முடியுங்களாயா? அது தெரியாது. அவர் ராமதாஸை விட அவருக்கு அனுபவம் ஜாஸ்திங்கிறது ஒரு வகையில் சொல்ல முடியாது. ராமதாஸ் எந்த அரசு பதவியிலும் இருக்கலை. எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை, எதுவாக இருந்ததில்லை. வேற அன்புமணி மந்திரியாகவே இருந்திருக்கார். அதனால் அவருடைய அனுபவம் ஜாஸ்தி. ஆனால் அவர் இப்போ கண்டிப்பாக முடியும். வெறும் ஒரு தடவை மந்திரியாக இருந்தபோது பல ஊழல் வழக்குகள் அவர் பேர் வந்துருச்சு இல்லை, அந்த அளவுக்கு சாமர்த்தியமாக இருந்திருக்காரு. 6-7 வழக்குகள் அவர் மேலே இருக்குல்ல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டைனால கட்சி பலவீனம் அடையாதுங்களா? தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு அவங்க தானே முதல்ல இருந்து அந்த கேள்வி தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பலவீனம் ஆகிப்போ அதான் தான் சொல்கிறேன், பேக் ஃபயர் ஆகி போச்சு, அவ்வளோதான். அவங்க இவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வன்னிய சொந்தங்களும் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான்.